friends, welcome back to our channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைகள் முதல் பெரியவங்க வர ரொம்ப சமோசா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரெட்டில் எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம பிரெட் சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எண்ணெயில் நல்ல பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கு, பட்டாணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இனி உருளைக்கிழங்கு கூட நம்ம மசாலாவை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம 1 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இனி இதில் 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மேஷ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இனி இதில் கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி தூவிக்கலாம். 1/4 ஸ்பூன் நல்ல மிளகாய் ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம். சமோசாக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நம்ம இன்றைக்கி 4 ப்ரெட்லே சமோசா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இனி இதை ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தியை நம்ம அழுத்துற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனி இதை குறுக்கா ஒரு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா சைடு இருக்கிறதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், பார்த்தீங்களா. இனி மீதி இருக்க 3 ப்ரெட்டையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு சமோசானாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக அவங்களுக்கு வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, ஈஸியான மெத்தடில். பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இனி ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இல்லாட்டி நீங்கள் கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெட்டு ஒன்றோடி ஒன்றா இந்த மாதிரி ஒட்டிக்கிடும், பிரிஞ்சு வராது. இனி உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வைக்கும்போது கொஞ்சமாக தான் வைக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சு நம்ம உள்ளே அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டதுக்கப்புறமா இதை இப்படி மடக்கிக்கிட்டு நம்ம ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் மாவு அதை இதில் லேசாக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெட்டு ஒன்றோடி ஒன்றா அது ஒட்டிக்கும். சமோசாவுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்று நான் ரெடி பண்ணுறேன். ஸ்டஃபிங் வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் குறைச்சியே வைங்க. நம்மளுக்கு ப்ரெட்டோட அளவை விட உள்ளே கொஞ்சம் கேப் இருக்கணும். எங்கே கேப் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி வச்சு நம்ம இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், நான் எல்லாமே ப்ரெட்டுக்குள்ளே எல்லா ஸ்டஃபிங்கும் வச்சு நான் ரெடி பண்ணியாச்சு. இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரெட்டாக ஒவ்வொரு சமோசாவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்க கொஞ்சம் ப்ரௌன் கலர் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டதுக்கு அப்புறமா அவ்வளோதான், நம்மளுக்கு பிரெட் சமோசா சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்க சமோசாவும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட ஆயில் கையில் ஒட்டிக்கலை. வைக்கும்போதே ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ப்ரெட்டு ஏற்கனவே கிறிஸ்பி தான். இனி சாப்பிட்டு பார்த்துடலாம். வாவ், சூப்பர், வேறு லெவல் தான். தேங்க்யூ.